ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 47ஆம் அத்தியாயம். யாதவ படையுடனான சக்ரசகனின் போரும் அவனது தோல்வியும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, அதன் பின்னர் வலிமைமிக்க பிரத்யும்னன் தனது வெற்றி சங்கை ஊதி யாதவ வீரர்களுடன் மதுதாரா நதிக்கரைக்கு சென்றான். ஸ்வர்ணகிரி மலைக்கரையில் பொன் அன்னங்களும் வெள்ளி கொடிகளும் நிறைந்த குபேரனின் அழகிய வனத்தை அவன் அடைந்தான். மிதிலேஸ்வர மன்னரே, இமயமலை குகைகள் தேவர்களுக்கு கோட்டைகளாக விளங்குகின்றன. அசுரர்களால் அங்கு சென்றடைய இயலாது. கங்கை நதிக்கரைகள் வாட்டிகா மரத்தின் புதர்களால் மூடப்பட்டுள்ளன. சில சமயங்களில் அசுரர்களுக்கு அஞ்சி சொர்க்கத்திலிருந்து தப்பி ஓடிய உலகின் 8 பாதுகாவலர்களின் புதையல்கள் அங்கே இருந்தன. சக்ரசகன் என்ற பரம கடவுள் அந்த மாகாணத்தின் ஆட்சியாளராவார். பிரத்யும்னனின் வருகையை கேள்விப்பட்ட அவர் அவனுடன் போரிட முடிவு செய்தார். பிரத்யும்னனால் அனுப்பப்பட்ட ஞானிகளில் சிறந்தவரான உத்தவர் வழிகாட்டிகளிடம் வழிகளை கேட்டு சக்ரசகனின் நகரத்திற்கு சென்றார். சபைக்கு வந்தடைந்த மாபெரும் அமைச்சர் பிரபு உத்தவர் இந்திரசக மன்னரை வாழ்த்தினார். இதை செய்த பின்னர் பிரத்யும்னன் கூறியதை நான் விரிவாக கூறினேன். உத்தவர் கூறினார், யாதவர்களில் தேவேந்திரனும் துவாரகையின் அரசனும் துவாரகையின் அதிபதியுமான உக்ரசேனனும் ஜம்பு தீபத்தின் அரசர்களை வென்று ஜெயசூய யாகத்தை நிகழ்த்துவார்கள். உலகை வெல்வதற்காக அவர்களால் அனுப்பப்பட்ட தேவி ருக்மிணியின் மகனான வலிமை மிக்க பிரத்யும்னன் தனது பிரகாசத்தால் பாரதம் போன்ற ராஜ்யங்களை வென்று இன்று இலாவர்த்த ராஜ்யத்தை வெல்ல வந்துள்ளான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்த மகனின் வலிமை அளவற்றது. உங்கள் குலத்தின் நல்வாழ்வை நீங்கள் விரும்பினால் விரைவில் அவருக்கு ஒரு பரிசை வழங்குங்கள். ஞானிகளில் சிறந்த அரசனை தாம் ஒரு பரிசை வழங்காவிட்டால் தம்முடன் போர் தவிர்க்க முடியாததாகிவிடும். சக்ரசகன் கூறினான், தூதரே கேளுங்கள். தேவர்களே என்னை எப்போதும் வணங்குகிறார்கள். அப்படி என்றால் மனிதர்களை குறித்து என்ன? நான் ஒரு சித்தன், ஒரு மாபெரும் வீரன், மேலும் செஞ்ஞானையை போல வலிமையானவன். நான் 8 உலக காவலர்களின் ஆட்சியை காக்கிறேன். நான் குபேரனை போலே செல்வந்தன், தேவேந்திரனை போல சக்தி வாய்ந்தவன். உக்ரசேனனுக்கு மட்டுமே சிறந்த காணிக்கைகள் வழங்கப்பட வேண்டும். நான் இதற்கு முன் யாருக்கும் பரிசுகள் வழங்கியதில்லை. எனவே உங்கள் எதுராஜனுக்கும் அவற்றை நான் வழங்க மாட்டேன். உத்தவர் கூறினார், யாதவர்கள் குபேரனின் மகிமையை கண்டு இகழ்ச்சி அடைந்து அவருக்கு பரிசுகளை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சைத்ர தேசத்தின் வலிமை மிக்க அரசனான ஸ்ருங்கரதிபகன் வழங்கியது போலவும் ஹரிவர்ஷத்தின் அரசனான சுபாங்கன், உத்தரகாண்டின் அதிபதியான குணகரன், அசுரர்களின் அரசனான சம்பத்சரன், அரசனின் நண்பனான வங்கபதி, கேதுமால் மற்றும் சகுனி போன்றோர் பெரும் அசுரர்களைப் போல அத்தகைய பரிசுகளை வழங்கியுள்ளனர். அரசே, அது போலவே நீயும் அவர்களை போன்றே அதே இக்கட்டான நிலையில் இருந்தால் நீயும் அவற்றை பிரத்யும்னனுக்கு வழங்குவாய். நாரத முனிவர் கூறினார், அரசனே, உத்தவரின் மேற்கண்ட வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரனின் வலிமை மிக்க நண்பர் கோபமடைந்து உத்தவருக்கு பின்வருமாறு பதிலளித்தார். பகவத் பக்த சிரோன்மனே, கேட்பாய். நான் சந்திக்கும் வரை நீ இங்கேயே இருப்பாய். இல்லை என்றால் உன்னால் வெல்ல இயலாது. மகாமாதே, அதுவே உண்மை. இது உண்மை. உண்மை. உத்தவர் கூறினார், அமைச்சர்களிலும் ஞானத்தை வழங்குவோரிலும் நாங்கள் சிறந்தவர்கள். எங்கள் போதனைகளை பின்பற்றாதவர்கள் அவர்களுக்கு எந்த நல்ல அதிர்ஷ்டமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, இவ்வாறு சக்ரசகன் உத்தவனை அங்கே சிறை பிடித்தான். உத்தவன் திரும்பி வராதது எதுகுலத்தினரை அச்சமூட்டியது. பல தினங்கள் கடந்தும் அவர்கள் தென்படவில்லை. உத்தவனுக்கு ஏற்பட்ட தடையை குறித்த செய்தியை என்னிடமிருந்து கேட்டறிந்த பிரத்யும்ன ஹரிபகவான் திரிபுராசுரனை மகாதேவன் வெல்ல புறப்பட்டது போல சக்ரசகனை வெல்ல புறப்பட்டார். அவருடன் யாதவ சகோதரர்கள் அனைவரும் மற்றும் முழு படையும் சென்றது.
பிரத்யும்னன் சுவர்ணனின் குகை வாசலை அடைந்தான். வீரமிக்க போர் வீரர்களின் தடி முழக்கமும் முரசுகளின் ஓசையும் குதிரைகளின் கனைப்பும் யானைகளின் பிளிரலும் எல்லா திசைகளையும் நிரப்பின. வீரர்களின் பாதங்களால் புறப்பட்ட புழுதியும் எல்லா இடங்களிலும் பரவியது. சக்கரசனின் படை யாதவர்களுடன் போரிட்டது. ஒரு உக்கிரமான போர் மூண்டது. வானம் முழுவதும் ஆயுதங்களால் நிறைந்திருந்தது. அரசே, இதையெல்லாம் கண்டு மேரு மலையில் வசிக்கும் தேவர்கள் அனைவரும் அச்சமடைந்தனர். சரியாக அந்த தருணத்தில் கடும் கோபம் கொண்ட வலிமை மிக்க சக்கரசகன் ஒரு தேரின் மீது ஏறி 10 அக்ஷௌகினி படையுடன் முன்னேறி யாதவர்களுடன் போரிடத் தொடங்கினான். தேவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே ஒரு உக்கிரமான போர் மூண்டது. அரசே, ஒரு இயற்கை பேரழிவின் போது 4 கடல்களும் மோதும் பயங்கரமான ஓசையைப் போல ஒரு பெரும் அமளி எழுந்தது. ஆயுதங்கள் அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்தன. அந்த தருணத்தில் பலதேவனின் தம்பியான ரோஹிநந்தன் வீரச்சரன் கவசம் அணிந்து ஒரு யானையின் மீது ஏறி தன் வில்லை மீண்டும் மீண்டும் நாணேற்றி தன் வில்லின் நாணிலிருந்து எய்த அம்புகளால் சக்கரசத்திரன் படையை கொன்றொழிக்க தொடங்கினான். சரணின் அம்பு மழையால் பல வீரர்கள் 2ஆக வெட்டப்பட்டனர். போர்க்களத்தில் இருந்த பல தேவர்கள் கவிழ்ந்து மரங்களைப் போல விழுந்தன. அந்த நேரத்தில் தந்தங்கள் பிடுங்கப்பட்ட யானைகளின் முத்துக்கள் ஆங்காங்கே விழுந்து கொண்டிருந்தன. ஆற்றின் இருளில் சிதறி கிடந்த அந்த முத்துக்கள் இரவில் தோன்றும் நட்சத்திரங்களைப் போல ஒளிரத் தொடங்கின. வில்லுடன் அங்கு வந்து மேகம் போல கர்ஜிக்கத் தொடங்கினான். வலிமை மிக்க வில்லாளரான சக்கரசகன் அர்ஜுனன் மீது 10 அம்புகளையும், சாம்பன் மற்றும் அனிருத்தன் மீது 107 அம்புகளையும், கதன் மீது 200 அம்புகளையும், சரண் மீது 1000 அம்புகளையும் எய்தான். அவனது அம்புகள் தேரோட்டிகளை 2 மணி நேரம் குயவனின் கண்ணக்கட்டி போல சுழலச் செய்தன. அது ஒரு அற்புதமான நிகழ்வு. இவ்வாறு சுழல்வதால் குதிரைகள் மரணத்தின் இலக்காக மாறின. தேர்களின் நுகங்கள் தளர்ந்தன. தேரோட்டிகள் பரிதாபப்படத் தொடங்கினர். மேலும் தேரோட்டிகள் போர்க்களத்தில் செயலிழந்தனர். ராஜேந்திரனே, அக்காலத்தில் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் ஜாம்பவதி நந்தனன் மற்றொரு தேரில் வந்து தன் வில்லை வலிமையாக சுழற்றினான். அவன் 10 அம்புகளால் சக்கரசகனின் வில்லை நொறுக்கினான். அவன் தன் தேரோட்டியை 2 அம்புகளுடன் யமனின் இருப்பிடத்திற்கும் தன் குதிரை வீரர்களை 100 அம்புகளுடன் யமனின் இருப்பிடத்திற்கும் அனுப்பி 1000 அம்புகளால் அவனது தேரை நொறுக்கினான். அவனது வில் அறுக்கப்பட்டு அவனது குதிரைகளும் தேரோட்டியும் கொல்லப்பட்ட பின்னர் தேரில்லாமல் தனித்து விடப்பட்ட சக்கரசகன் போதையிலிருந்த யானையின் மீது அவன் 4 யோஜனை உயரம் இருந்தான். அவனது 2 தந்தங்களும் அரை யோஜனை அளவிற்கு முன்னோக்கி நீட்டிக்கொண்டிருந்தன. அவன் உரக்க கர்ஜித்தான். அவனுக்கு 3 தும்பிக்கைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 4 யோஜனை அகலம் கொண்டவை. அவற்றை கொண்டு அவன் காலன் அந்தகன் யமன் போல தோற்றமளித்து சங்கிலிகளை அறுத்து யானைகளையும் வீரர்களையும் நசுக்கி தனது தந்தங்களாலும் கால்களாலும் தேர்களையும் குதிரைகளையும் அழித்தான். எதிரிகளால் விரட்டப்பட்டு அந்த பெரிய யானை தன்னை நோக்கி வருவதையும் சுற்றி திரிவதையும் கண்ட யாதவ வீரர்கள் போர்க்களத்திலிருந்து அச்சத்துடன் ஓடினர். அந்த கணத்தில் பலதேவரின் தம்பியான பலவான் கதன் ஒரு கதாயுதத்தை எடுத்து யானையின் நெற்றியில் பெரும் பலத்துடன் அடித்தான். அந்த அடியால் அதன் நெற்றி பிளந்தது. இறக்கைகள் வெட்டப்பட்ட மலையைப் போல அந்த யானை போர்க்களத்தில் சரிந்து விழுந்தது. அது ஒரு திகைப்பூட்டும் காட்சியாக இருந்தது. பின்னர் சக்கரசகன் கோபத்துடன் தனது கதாயுதத்தை உயர்த்த முயன்றபோது கதன் தனது கதாயுதத்தால் அவன் மார்பில் தாக்கினான். அந்த அடியால் அவன் யானையுடன் இணைந்து கீழே விழுந்து மயங்கி விழுந்தான். பின்னர் அவன் எழுந்து போர்க்களத்தில் 2 கரங்களினாலும் கதாயுதத்தை எடுத்தான். ஒரு அரங்கில் 2 மல்யுத்த வீரர்கள் சண்டையிடுவது போலவோ அல்லது ஒரு காட்டில் 2 யானைகள் சண்டையிடுவது போலவோ கதனும் சக்கரசகனும் ஒருவருக்கொருவர் கதாயுத போரில் ஈடுபட்டனர்.
பின்னர் பலதேவனின் தம்பியான வலிமை மிக்க கதாயுதன் அந்த வீரனை தனது இரு கரங்களினாலும் தூக்கி 6 யோஜனை தூரத்திற்கு அவனது நகரத்திற்கு பலவந்தமாக எறிந்தான். அந்த தருணத்தில் யாதவ படை ஆரவாரத்தில் மூழ்கியது. வெற்றி எக்காலங்கள் மூழ்கின. அனைவரும் மீண்டும் மீண்டும் கதாயுதனை புகழத் தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்திலுள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான தேவேந்திரனுக்கும் சதனுக்கும் இடையிலான போர் என்ற தலைப்பு கொண்ட 49ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.